தமிழகத்துக்கான நீரை கர்நாடக திறந்துவிடாததால் நீரின்றி காயும் காவிரி ஆறு குட்டை போன்று காட்சியளிக்கும் மேட்டூர் அணை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் முற்றிலும் வற்றிப்போன கல்லணை. முப்போகம் விளையும் பூமி வறட்சியாக மாறும் நிலையால் தமிழ்நாட்டின் உணவு உற்பத்தி சரியும் அபாயம். நீரின்றி வறண்டு காணப்படும் நீர்நிலைகளால் காவிரி படுகையில் கேள்விக்குறியாகும் நெல் சாகுபடி. கை கொடுக்குமா அரசின் குறுவை சிறப்பு தொகுப்பு? கலக்கத்தில் தமிழக விவசாயிகள். உயிர் மூச்சு விடுற மாதிரி அந்த மோட்டர்ல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அந்த நிதி எல்லாம் பல பேருக்கு கிடைக்கல. இது இப்போ எங்களுக்கு தேவை இப்போ குடிக்கிற தண்ணியே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் இதுல தீவிரம் காட்டுனதுல காவிரி படுகை தடுப்பணைகளை சீரமைக்க தமிழக அரசிடம் 300 கோடி ரூபாய் நிதி கோரியது நீர்வளத்துறை. 15 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சேதமடைந்த மதகுகளை புதுப்பிக்க திட்டம். மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிகளை கடுமையாக எதிர்ப்பதாக தீர்மானம். தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. நீர்வளம் தொடர்பாக தங்களிடம் உள்ள ஆலோசனைகளை அடங்கிய மனுவை வழங்கினார் அன்புமணி. தொடர் மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 2 அடி உயர்வு. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 550 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் களை கட்டும் சீசன். வார நாட்களிலும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை. சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரத்தில் 3வது நாளாக மீன்பிடிக்க தடை. 18 முதல் 20 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் தொடர் மழை. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மகாராஷ்டிராவில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் மண் சரிவு. மும்பையிலிருந்து புனே செல்லும் அதிவிரைவு சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். மகாராஷ்டிராவில் கனமழையால் கர்ஜத் லோனாவாலா இடையிலான ரயில் பாதையில் நிலச்சரிவு. மும்பை புனே இடையான ரயில் சேவை பாதிப்பு. 16 ரயில்கள் ரத்து. மும்பையில் தொடர் கனமழை, வெள்ளப்பெருக்கு எதிரொலி. நகரின் அடையாளமாக திகழும் டப்பாவாலா மதிய உணவு சேவை தற்காலிகமாக நிறுத்தம். மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அரசு அறிவுறுத்தல்.
தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியாவுக்கு சென்றார் பிரதமர் மோடி. 3 நாள் பயணத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார். சென்னையில் 4 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குவதில் தாமதம் என தகவல். விமான நிலையம், கிளாம்பாக்கம் வழித்தடம் உட்பட 37,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முடங்கும் அபாயம். இரண்டாயிரம் குளிர்சாதன மின்சார பேருந்துகளை வாங்க தமிழக அரசு விரைவில் டெண்டர். சென்னை மட்டுமின்றி கோவை, மதுரை, திருச்சியிலும் இயக்க ஏற்பாடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். காலி பணியிடங்களை நிரப்புதல், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்த ஆலோசனை. அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. கரூர் நெரிசல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என புகார். சென்னை ஈசிஆரில் உள்ள நெம்மேலி குடிநீர் ஆலையில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெயர் பொறித்த கல்வெட்டு அகற்றம் என திமுக குற்றச்சாட்டு. குடிநீர் ஆலைக்கு முதல்வர் விஜய் வருவதால் ஸ்டாலின் பெயர் உள்ள கல்வெட்டு அகற்றப்பட்டதாக சாடல். திராவிட மாடல் அரசின் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கல்வெட்டு அகற்றப்பட்டதாக திமுக விமர்சனம். தாவேக அரசு பீதியில் உள்ளதாகவும் சாடல். நெம்மேலியில் சாலையோரமாக இருந்த கல்வெட்டு அதிர்வுகள் காரணமாக சேதமடைந்ததால் பராமரிப்பு பணிகள் நடப்பதாக அதிகாரிகள் விளக்கம். திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டு மீண்டும் நிறுவப்படும் எனவும் உறுதி. தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதிவான வழக்கு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இதுவரை ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பேரிடர் காலம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய உதயநிதிக்கு தாவேக பதில். திமுக ஆட்சி காலம் முழுவதுமே தமிழக அரசியல் மற்றும் தமிழக மக்களுக்கு பேரிடர் காலம் என விமர்சனம். சோஃபா வந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள் என அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியல்ல. ஆதாரங்களுடன் பேச வேண்டும் என உதயநிதிக்கு பே. சண்முகம் பதிலடி. சோஃபா கொடுத்ததுனால கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு போயிட்டாங்க இது அவர் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியேறணும்.
தாவேக்கு ஆதரவுக்கு பின்னால் எந்த சோஃபாவும் இல்லை, கல்லாப்பெட்டியும் இல்லை. விசிக விருது விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேச்சு. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட், அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்லுவது போல் சோபா கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லா பெட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. பணம் கொடுப்பவர்கள் சோஃபாவில் தான் கொண்டு வருவார்களா? என்னை மதிப்பிட எவருக்கும் தகுதி இல்லை என உதயநிதிக்கு திருமாவளவன் பதிலடி. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது, அவனுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. திமுக கூட்டணியில் விசிக இல்லை என அறிவித்தது மு.க. ஸ்டாலின் தான். விசிகவிலிருந்து ஒருவரை இழுத்த போதே கூட்டணி முறிந்து விட்டதாக திருமாவளவன் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை என்றால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். குதிரை பேரத்துக்கான புகார் கொடுத்திருக்கிறாங்க. பாஜக, திமுக, அதிமுக கவர்னரிடம் புகார் கொடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் வைக்கிறது. அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியலை தொடங்கி வைத்தது திமுக தான் என வைகோ காட்டம். கம்பம் மதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்தது குதிரை பேரமா, பெருச்சாளி பேரமா என்றும் கேள்வி. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா, குதிரை பேரம்னா? தாவேக அரசுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் என பி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஓராண்டு காலம் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்போம் என்பதே நிலைப்பாடு என்றும் பேச்சு. நியூ கவர்மெண்ட் அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். விருதுநகர் அருகே 15 வயது சிறுமி மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வரும் காவல்துறை. தொடர் மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 2 அடி உயர்வு. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 550 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் களை கட்டும் சீசன். வார நாட்களிலும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை. தொடர் மழையால் கோவையில் உள்ள வனப்பகுதிகளில் புதிதாக உருவாகியுள்ள அருவிகள். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு.
சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரத்தில் 3வது நாளாக மீன்பிடிக்க தடை. 18 முதல் 20 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை. வாணியம்பாடி அருகே கிணற்றில் ரசாயன நுரையுடன் நீர் பொங்கி வருவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அவலம். நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் 2வது நாளாக கொழுந்துவிட்டு எரியும் தீ. புகை மண்டலமாக மாறியிருப்பதால் பொதுமக்கள் அவதி. சென்னை வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தில் திடீரென தரையிறங்கிய ஹெலிகாப்டர். இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரில் பயிற்சியின் போது இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறக்கம். மயிலாடுதுறை அருகே பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம். மாவட்டம் முழுவதும் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்த காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. உளுந்தூர்பேட்டை அருகே தர்பூசணி கிலோ 1 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை. பறிப்பதற்கான கூலி கூட கொடுக்க முடியாததால் அறுவடை செய்த பழங்கள் தோட்டங்களிலேயே அழுகி வீணாகும் அவலம். கோவையில் அரசின் உர மூட்டைகளை பதுக்கிய விவகாரத்தில் 7 பேர் கைது. 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. மதுரை மேலூர் அருகே நெடுஞ்சாலை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 2 படுகாயம். பணிகள் முழுமை அடையும் முன்பே வாகனங்களை அனுமதித்ததாக கூறி பொதுமக்கள் மறியல். தஞ்சை அருகே திறந்தவெளி குடோனில் நெல் மூட்டைகள் சரிந்து பெண் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விருதுநகர் அருகே 15 வயது சிறுமி மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வரும் காவல்துறை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆலையிலிருந்து 2.25 டன் அம்மோனியா வாயு டேங்கர் லாரி மூலம் அகற்றம். ஓசூரில் உள்ள விநியோக நிறுவனத்திடம் திருப்பி ஒப்படைக்க முடிவு. சென்னையில் 4 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குவதில் தாமதம் என தகவல். விமான நிலையம், கிளாம்பாக்கம் வழித்தடம் உட்பட 37,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முடங்கும் அபாயம்.